பருப்பு சாதம். நாம் உண்ணும் உணவில் பருப்பு வகைகளை சேர்த்து உண்டாலே ஆரோக்கியம் நிலைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பருப்பினை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய், இதய நோய், மாரடைப்பு, பக்கவாதம், டைப் 2 நீரிழிவு போன்றவற்றின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். புரோட்டீன், போலிக் ஆசிட் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். எனவே இந்த பருப்பினை கொண்டு பருப்பு சாதம் செய்து சாப்பிடுங்கள். அரிசி 1 டம்ளர், துவரம் பருப்பு 1/4 டம்ளர், வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 3, பூண்டு 3 பல், தேங்காய் துருவல் 3 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: தக்காளி, வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அரிசி மற்றும் பருப்பை நன்றாக கழுவி ஊற வைக்கவும். குக்கரில் எண்ணெய் காய வைத்து கடுகு, சீரகம் போட்டு தாளிக்கவும். அதில் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள் என ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து வதக்கவும். பின்னர் வெங்காயம், தக்காளி வதங்கியதும் தண்ணீரை வடித்துவிட்டு அரிசி, பருப்பு, தேங்காய் துருவலை சேர்க்கவும். தேவையான தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வைக்கவும். பிரஷர் அடங்கியதும் குக்கரை திறந்து சாதத்தை மெதுவாக கிளறிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி பரிமாறவும். மிளகாய் தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் அல்லது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தால் ஒரு சுவை. தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும். இதில் காய்கறிகள் போட்டும் செய்யலாம். லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.